வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னா. ஏமா அது வரைக்கும் வாசலேவா நின்னுட்டு இருக்க போற? அட உள்ளவாமா. ஆஹா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கே தான் நிப்பேன். தானியாமா, பாட்டி தான் சொல்றாங்கல்ல, மித்ராமா வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீ முதல்ல உள்ள வா. மாட்டேன்பா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கே நிப்பேன். என்னது 1 மணி நேரமா? இங்க இருந்த காந்திபுரத்துல இருந்து 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம். 1 மணி நேரம்னு சொல்றா? வரட்டும். இந்த முட்டாளுங்கள்லாம் அவ சென்னைக்கு போயிருக்கான்னு நம்பிட்டு இருக்குங்க பாரு. அவ உங்களை வேணும்னா ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. இந்த போன் மட்டும் கீழே விழுந்து உடையாம இருந்திருந்தா இந்நேரம் மித்ராவோட வண்டவாளத்தை நான் தண்டவாளம் ஏத்திருப்பேன். ஏதோ அவ நல்ல நேரம் இந்த போன் தவறி விழுந்து உடைஞ்சிருச்சு. இல்லன்னா அந்த மித்ரா யாரு? அவளுக்கும் அந்த டிரைவர், செக்யூரிட்டி, வாசுகி இவங்களுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாம் எதுக்காக ஒன்னா கூடி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன். எல்லாம் இந்த போனால போச்சு. இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. இந்த போனை ரிப்பேர் பண்ணி அந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு பேசினாதான் இதுங்கெல்லாம் நான் சொல்றத நம்புங்க. இல்லனா இவங்க எல்லாம் மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இப்பவே போறேன். இப்பவே போய் அந்த மித்ரா வீட்டுக்கு வரதுக்குள்ள செல்போனை ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். இன்னைக்கு நானா அந்த வேலைக்காரி மித்ராவான்னு பாத்துறேன். ஏங்க, நீங்க 10 நாள் எங்க கூட தான் தங்க போறீங்களா? ஆமா, அப்பப்ப என் பேரனையும் பாத்துக்கணும்ல. வாடா, உங்க அப்பா 10 நாளைக்கு நம்மளோட தான் இங்க தங்க போறாராம். அவர் நம்ம கூட தங்க வேண்டாம், நாம போய் அவர் கூட தங்கிக்கலாம். டேய், நீ பழைய மாதிரி நல்ல காமெடி பண்றடா. நீ எங்க கூட இருக்கிறதும் நான் உன் கூட இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதானே? இல்லப்பா, ரெண்டுமே வேற வேற. நீங்க என் கூட இருக்கிறதுனா நாம இங்கேயே இருப்போம்னு அர்த்தம். நான் உங்க கூட இருக்கிறதுனா நாம இப்பவே சென்னை கிளம்புறோம்னு அர்த்தம். என்னது? என்னடா சொல்ற? இப்பவே சென்னை கிளம்புறோமா? ஆமாப்பா. டேய், எதுக்கு இப்ப சென்னைக்கு கிளம்பணும்னு சொல்ற? இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்மா, சும்மா டெம்பரரி. நம்ம நிரந்தரமா இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. இந்த ஊரை மறந்துட்டா இல்ல மித்ராவை மறந்துட்டா? ரெண்டும் தாம்மா. என்னடா சொல்ற? மித்ராவை மறந்துட்டா? அவளுக்காக தானே நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். அவ மனசு மாதிரி வந்தாலும் நீ வேணான்னு சொல்லுவ போல இருக்கு. டேய், நம்ம கூப்பிட்டதும் ஆசையா வந்து நம்மளோட 2 நாள் இருந்துட்டு சந்தோஷமா போயிருக்காடா. அவளை போய் நீ மறக்கணும்னு சொல்ற? இத பாரு வினய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனுக்குள்ள இதெல்லாம் சகஜம்பா. கணவன் ஒரு படி மேலே ஏறினா மனைவி ஒரு படி கீழே இறங்கணும். அதே மாதிரி மனைவி ஒரு படி மேலே ஏறினா கணவன் ஒரு படி கீழே இறங்கணும். குடும்பங்கிறது இதுதான்டா. இதுதான்ப்பா குடும்பத்துக்கு நல்லது. ஏதோ ஒரு வருத்தத்துல பிரிஞ்சு போனவ மனசு மாதிரி வரும்போது நீதான் ஓடி போய் அவளை பிடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அந்த நேரத்துல உன் ஈகோ காமிச்சனா உடைஞ்ச கண்ணாடி மாதிரி செதஞ்சு போயிடும். அதை ஒட்ட வைக்கவே முடியாது. மாமா, நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. டேய், எனக்கு எல்லாம் தெரியும். இத்தனை வருஷமா இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்த மித்ரா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னா அர்த்தம் இல்லாமல இருக்கும். நம்ம வீடு பழையபடி ஆனந்தமா இருக்கும். அதுக்கான முதல் படி இதுதான்டா.
இப்ப அவன் சொல்ற மாதிரியே சென்னைக்கு கிளம்பிரும். சரி, கிளம்புறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம். போ போ. மித்ரா மாம்ச பேசு. சொல்லு மித்ரா. நாகலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி அந்த வீடியோ மட்டும் திருப்பி கிடைச்சிருச்சுன்னா என்னால அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. நீங்க எப்படியாவது அந்த வீடியோவை கிடைக்காம தடுத்துருங்க ப்ளீஸ். அவ்வளவுதானே, நீ எதுக்குமே கவலைப்படாத. அந்த அம்மா கையில அந்த வீடியோ இல்ல, அந்த போனே இல்லாம நான் பண்ணிடுறேன். சரி, நீ எதை பத்தி நினைக்காம இரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் உனக்கு கால் பண்றேன். சரி, நீ இல்லாம எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. மித்ரா, டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நாங்க ஜாலியா தான் போயிட்டு வந்தோம். விக்ரம், சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்க, எப்படி இருந்துச்சு? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்னடா அவனுக்கு என்ன சார், ஒரே கொண்டாட்டம் தான். திரும்பி வரமாட்டேன்னு சொல்லி அடம் புடிச்சிட்டு இருந்தான். நான் தான் அவனை மல்லு கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன். சின்ன பையன்ல, அப்படிதான் இருப்பான். மித்ரா, நீ இல்லாத இந்த 2 நாளும் இந்த வீடு வீடாவே இல்லம்மா. இப்பதான் இந்த வீட்டுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. அக்கா வாங்கக்கா, வந்து உங்க கையால எங்க எல்லாருக்கும் ஒரு கப் காஃபி போட்டுத்தாங்க. நீங்க இத்தனை நாள் இல்லாம நாங்க எல்லாரும் சரியா சாப்பிடவே இல்ல தெரியுமா? நல்ல காஃபில இருந்து ஆரம்பிக்கலாம். உன்னோட ஆட்டோலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டி. இதோ இந்த செல்போன்ல நீ வாசுகி வீட்ல அடிச்ச கூத்து எல்லாத்தையுமே படம் புடிச்சு வச்சிருக்கேன். மித்ரா, தேனி என்ன சொன்னான்னு கேட்டது இல்லம்மா உனக்கு? என்னடா வீட்டுக்கு வந்தது வராதுமே காபி போட்டு தர சொல்றாங்களேன்னு நினைக்கிறியா? அவ சொன்னது கரெக்டு தாம்மா. நீ ஒருத்தி இல்லாததுனால இந்த 2 நாள் எங்க நாக்கே செத்து போச்சுமா. உன் கையால ஒரு காபி குடிச்சாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். காஃபி தானம்மா, இருங்க நானே 2 நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வரேன். மித்ரா, பேக் எடுத்துட்டு எங்க போறீங்க? சாரி சார். என்னாச்சு உங்களுக்கு? வந்ததுல இருந்து ஒரே ஹாஃப் மைண்டாவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், டிராவல் பண்ணல, அதான் டல்லா தெரியறேன்னு நினைக்கிறேன். நான் அத சொல்லலங்க. தேனு காஃபி வேணும்னு கேட்டா அத காதிலே வாங்காத மாதிரி நின்னீங்க. இப்ப என்னடானா பேக் எடுத்துட்டு கிச்சனுக்கு போறீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். தூங்காம டிராவல் பண்ணிருக்கேன்ல, அதான். நானும் உங்களோட சேர்ந்து காஃபி குடிச்சா எல்லாமே சரியாயிடும். நான் காஃபி கொண்டு வரேன். சரி. அப்பா, காஃபி கிடைச்சிரும். நான் சென்னைக்கு போனதா சொன்ன ஒரு பொய் என்னை எந்த அளவுக்கு கில்ட்டி ஆக்கிடுச்சு தெரியுமா? இப்ப வரைக்கும் ஏன்டா அந்த மாதிரி ஒரு பொய் சொன்னோன்னு இருக்கு. ஹே, நீ நல்ல விஷயத்துக்காக தானே போய் சொன்ன. இதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? மித்ரா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் அந்த வீட்டுல யாருக்குமே தெரிய போறதில்ல. ஓகே, நீ கவலைப்படாம இரு, சரியா? மித்ரா, அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க. இப்போ
நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க. மித்ரா, நீ இனிமே அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா இப்ப அந்த அம்மா நிஜமாவே நாகலட்சுமி தான். அது ஒரு சாதாரண நாகம் இல்ல, அடிப்பட்ட நாகம். மித்ரா, அந்த அம்மா கிட்ட இருந்து செல்போனை ஆள் வச்சு கொடுக்குனது நீதாங்கிறது அந்த அம்மாவுக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்ப அவங்க கையில இருந்த ஒரே எவிடன்ஸையும் பிடிக்கிட்டாங்கன்னு உன் மேல செம்ம கோவத்துல இருக்கும். அந்த கோவத்தை முழுசா உன் மேலதான் காட்டும். கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்ல மித்ரா, அடுத்து உன் மேல என்னெல்லாம் பழி போடலான்னு பார்க்கும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. விக்ரமையும் பத்திரமா பாத்துக்கோ மித்ரா. சரிங்க. மித்ரா, நீ இப்போ என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. சரி, நீங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே. ஓகே. என்ன மாப்பிள்ள சிரிக்கிற? திடீர்னு சந்தோஷமாயிட்ட? மித்ரா என்ன நீ பண்ண சத்தியத்தை கேன்சல் பண்ணிட்டாளா? அப்ப திரும்பவும் நம்ம அந்த வீட்டுக்கு போலாமா? அதெல்லாம் இல்ல மாம்சு. அப்ப எதுக்கு ஹாப்பியான? மாம்சு, நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு சரிங்கன்னு சொன்னாயா? சரிங்கன்னு சொன்னதுக்கு ஹாப்பியான? அட போ மாப்பிள்ள, நான் கூட ஏதோ நீங்க பண்ண சத்தியத்தை கேன்சல் பண்ணிட்டேன், திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பா. நானும் விக்ரம தினமும் தூக்கி கொஞ்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். சரிங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு ஹாப்பி ஆயிட்டேன். யோ, பின்ன இருக்காதா? நான் எது சொன்னாலும் எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவ இன்னைக்கு நான் சொன்ன அட்வைஸ் கேட்டு சரிங்கன்னு சொல்லியிருக்காயா? அது மட்டும் இல்ல, அந்த நாகலட்சுமி கிட்ட ஜாகிரதையா இருக்கேன்னு சொல்றா மாம்சு. யோ, திடீர்னு இந்த மாதிரி சொன்னா எனக்கு ஹாப்பியா தானே இருக்கும். இவர் பெரிய காலேஜ் ப்ரொஃபசர், அட்வைஸ் பண்ணாராமா, அந்த அம்மா கேட்டுச்சாமா. அட ஏன் மாப்பிள்ள, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ். ஏய், என்னடி ஆளை வச்சு போனை புடுங்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கியா? நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டி. ஆனா நீ பலே கில்லாடியால இருக்க. உனக்கு வெளியில ஆள் சப்போர்ட் எல்லாம் இருக்கிறத பார்த்தா நீ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு நினைக்கிறேன். ஏய், நீ இப்ப வேணா என் கைய கட்டி போட்டிருக்கலாம், ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டி. அம்மா ப்ளீஸ், நான் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட எண்ணத்தோடையும் இந்த வீட்டுக்குள்ள வரல. நான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியையும் தேடிதான் வந்தேன். ரெண்டையும் இந்த வீடு எனக்கு கொடுத்துருச்சு. அதுக்கு விசுவாசமா இங்க வேலைக்காரியா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு எந்த ஆசையும் இல்ல, எந்த உரிமையும் எடுத்துக்கணும்னு நான் விரும்பல. எனக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்கு, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதுல என்ன வேணா நடந்திருக்கலாம், அது ஏன் பர்சனல், அதுல நீங்க தலையிடாதீங்க. நான் இங்க வேலை செய்யறேன்னா வேலையை நல்லா செய்யறேனான்னு மட்டும் பாருங்க. லீவு கேட்டேன்னா விருப்பம் இருந்தா மட்டும் லீவு கொடுங்க, இல்லனா மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஆனா லீவு போட்டுட்டு எங்க போறேன் என்ன செய்யறேன்னு வந்து பாக்குறதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாத வேலை. ஏய், என்னடி வா, என்ன ரொம்ப நீளுது? சொல்லிட்டல உன் பர்சனல்ல தலையிட கூடாதுன்னு. இதுக்கப்புறம் உன் பர்சனல்ல தலையிடுறது மட்டும்தான் என் வேலை. நீ பயந்து பயந்து ஒளிச்சு வைக்கிற உன் கடந்த காலம் என்ன, உன் புருஷன் யாரு, உனக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்கறத எல்லாத்தையும் நோண்டி நுங்கெடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாருடி. முடிஞ்சா செஞ்சு பாருங்க. என்னடி சவாலா? அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கிறேன்டி, சவால் தான். பொண்ணு என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. ஹலோ
வினய் சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க வினய்? இப்ப எல்லாம் ஓகே தானே? உடம்பு பரவாயில்ல? இப்போ பரவாயில்ல சார், நான் நல்லா இருக்கேன். குட் குட். அம்மா உங்ககிட்ட எது பேசணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க, போனை தரேன். இந்தாங்க பேசு. வினய், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க தானியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கோம்ப்பா. சரி, உடம்பு இப்ப முழுசா சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுமா. என்னப்பா நீ வேலைக்கும் வரல, ஒரு போனும் பண்ணல. அம்மா, அத பத்தி நான் நேர்ல வந்து சொல்றேம்மா. சரிப்பா. பாட்டி என்ன சொன்னாரு? நேர்ல வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காமா. கழுத என்னடி, என்ன விட அவன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? இததான் பேசாதீங்க கேட்காதீங்கன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்கு யாரோ வேலைக்கு வராங்க, அவங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வீட்டுக்கு வந்தா வந்த வேலையை முடிச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. நாகு போது நாகு, ஏன் இப்படி? அவதான் சின்ன பொண்ணு, நீ அவளுக்கு சரிசமமா பேசிட்டு இருக்க. தேனே, பெரியவங்கிட்ட இப்படிதான் பேசுவியா? உள்ள போ. இல்ல பாட்டி, போதும், உன்னை உள்ள போன்னு சொன்னேன். தேனு, அம்மா தான் சொல்றாங்கல்ல, நீ உள்ள போ. தேனு போடு சொல்றேன்ல. நான் சொன்னா கேப்பல்ல, நீ போ. திமிரு புடிச்சவ என்ன பேச்சு பேசின பாத்தீங்களா? விட்டு போவாதீங்க அங்கிள். கடலே நடுவே நிலவா தனி. நான் அப்படி என்ன தப்பு பண்ண? எனக்கு எனக்கு எனக்கே இவ்வளவு தண்டனை. கடவுளே, ஆறு மாசமா நிம்மதியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில மறுபடியும் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? அங்கிள் போகாதீங்க அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் அங்கிள். நானும் உங்க கூட வந்துடுறேன் அங்கிள். வினய் அங்கிள். விக்ரம், போகாதீங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். சரி சரி, தூங்கு தூங்கு. இவங்களுடைய சன்
எது கூடயோ இல்ல யாரு கூடயோ ரொம்ப அட்டாச் ஆகி அது கிடைக்காம போயிருக்கா? அது டாக்டர். ஓகே லிசன், அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்க பையனுக்கு ஏற்கனவே ஹார்ட்ல ஓட்டை இருந்து அதுக்கு சர்ஜரி நடந்திருக்கு. இப்ப அவனால எந்த சாக்கான நியூஸையும் கேட்டு தாங்கிக்க முடியாது. அவன் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு அது கிடைக்காதனால ஹார்ட் ஆஃப் ஆகி அதை பம்ப் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஐயோ டாக்டர், என் பையன் விக்ரம்க்கு என்ன ஆச்சு? டோன்ட் வரி, அதுக்கான ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இனிமே அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் இனிமே எதுவும் ஆசைப்பட்டானா கண்டிப்பா வாங்கி கொடுத்துருங்க. இனிமே அவனை ஏங்க வைக்காதீங்க ப்ளீஸ். சரிங்க டாக்டர், கண்டிப்பா இனிமே அவன் என்ன ஆசைப்பட்டாலும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். ஓகேங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விக்ரம அப்சர்வேஷன்ல வச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எல்லாம் வினய நினைச்சுதாங்க. அவனை நான் இங்க வந்ததுல இருந்தே கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவன் நம்ம கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சாலும் மனசுக்குள்ள விக்ரமையும் மித்ராவையும் நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பார்க்கவே பாவமா இருக்குங்க. உடைஞ்சு போயிட்டான். புரியுது வாசுகி, விடு. இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கான், போக போக எல்லாம் சரியாயிடும். எனக்கு புரியுதுங்க, பாப்போம். ஆனா ஒண்ணு, இது இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாவது மித்ராவையும் விக்ரமையும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா வர வைக்கணும். அதுக்கு யோசிக்கணும். நானும் அத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பாப்போம். நீ அவன் முன்னால நின்னு ஃபீல் பண்ணாத. அத பார்த்து அவன் இன்னும் உடைஞ்சு போயிடுவான். முடிஞ்ச வரைக்கும் நீ அவன் கூடவே இருமா. நான் வரேன், ஹாஸ்பிடலுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி. விக்ரம், 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 நீ ஒன்னும் கவலைப்படாத. விக்ரம வினய் கூட இவ்ளோ அட்டாச் ஆகுற அளவுக்கு பழக விட்டது ரொம்ப பெரிய தப்பு. வினய் நம்ம வீட்ல சேர்ந்து வேலை பார்த்த சாதாரண டிரைவர், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஏதோ ஒரு வேலைன்னு போயிட்டாரு. இதுதான் அவரு. இப்ப அவரு போயிட்டாரு. இப்ப அவஸ்தைப்படுறது யாரு? நாம தானே. மித்ரா, விக்ரம்க்கு நான் தான் செய்யணும். நான் அவனுக்கு செய்யறது கஷ்டமெல்லாம் நினைக்கல. ஏன்னா அது என்னோட கடமை. நான் தான் விக்ரமுக்கு பண்ணி ஆகணும். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மித்ரா. இனியும் விக்ரம் வினய் கூட அட்டாச் ஆன மாதிரி வேற யார் கூடயும் க்ளோஸா அட்டாச் ஆக விட்டுறாதீங்க. நீங்க, நான், நம்ம விக்ரம்க்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவன் ஹார்ட்ல பிளட் சர்க்குலேஷன் அப்செட் ஆயிடுச்சான். என்னம்மா சொல்ற? எப்படி சின்ன குழந்தை எப்படி அவனுக்கு எப்படி ஆச்சு? ஆமா, எல்லாத்துக்கும் வினய் இங்க இருந்து போனதுதான் காரணம். அவங்க விக்ரம் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டு திடீர்னு போனத விக்ரமால தாங்கிக்க முடியல. அதனாலதான் இப்படி. மித்ரா, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். உடனே வினய்க்கு ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்றேன், சரியா? ஏன்னா குழந்தைக்கு வினய பார்க்கறதுனாலதான் இப்படி இருக்குன்னா வினய் இங்க வந்தா எல்லாம் சரியாருமா. இல்ல வேண்டாம். அது இல்லம்மா, நான் சொல்றதை கேளு. ஏதாவது ஆயிரப்போகுது குழந்தைக்கு. வினய் வந்தா எல்லாமே சரியாயிருமா, அதனாலதான் சொல்றேன். அவரு போனதாவே இருக்கட்டும் மித்ரா. இப்போ விக்ரம் ஓகே தான்.
இன்னும் 2 நாள்ல நார்மல் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனே சரியாயிடுவான். விடுங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா அது வந்து இல்ல வேண்டாம், போதும். முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். முடிஞ்சா நீங்களும் அவர் கூட கிளம்பி போயிடுங்க. அப்பதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். மித்ரா மித்ரா, நான் இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மா, நான் வேணா மித்ரா கிட்ட ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? உனக்கு அதுதான் சந்தோஷம்னா நீ கேட்டுக்கோ. என்ன இது? இப்பதான் அருண் மாமா போன் பண்ணாரு. அதுக்குள்ள வினய் மறுபடியும் கால் பண்றாரு. ஒருவேளை விக்ரமுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் வினய்க்கு தெரிஞ்சிருக்குமோ? ஹலோ மித்ரா, அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படின்னா இவருக்கு தெரியல. மித்ரா, எல்லாரும் நல்லா இருக்கோம் வினய். சரி மித்ரா, விக்ரம் எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லையே, அவன் நல்லாதான் இருக்கான். அவனுக்கு என்ன? இல்ல மித்ரா, எனக்கு என்னமோ விக்ரம்க்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆயிட்டே இருக்கு. இப்ப கூட விக்ரம் வினய் அங்கிள் என்னை காப்பாத்துங்க, வினய் அங்கிள் என்னை காப்பாத்துங்கன்னு கனவுல வந்து கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நீயா என்ன? ஏன் இப்படி திருட மாதிரி பதுங்கி வரீங்க? எங்க போறீங்க? தேன்மொழி, உங்களதான் கேக்குறேன். அது இங்க வா, இங்க வா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்கல. யாருக்கும் கேட்க கூடாது இல்ல, அதனாலதான் சைலண்டா சொன்னேன். அதுக்கு எனக்குமா கேட்க கூடாது? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வினய் போன் பண்ணிருக்கான், விக்ரம் கூட பேசணுமாமா. அத போனை கொண்டு போய் கொடுக்க போறேன். சூப்பர்மேன் தானே? இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். விக்ரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனது வினய்க்கு தெரியாது. அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். ஏன் தெரியாம பண்ண சொல்றீங்க? அது வினய்க்கு விக்ரம்னா பாசம் ஜாஸ்தி. சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும்ல, அதான். சரி, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இந்த போங்க. சொல்ல வேணாம். தேங்க்யூ. ஹலோ சூப்பர்மேன், how are you? ஐ எம் ஃபைன்ங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? எங்களெல்லாம் மறந்துட்டீங்க போல. ஐயோ, உங்களை போய் மறப்பன தேன்மொழி. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட என்னால பேச முடியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே உங்க எல்லாரையும் வந்து பாக்குறேன். சீக்கிரமா வாங்க. நீங்க இல்லாம எங்களுக்கெல்லாம் ஒரே போரிங்கா இருக்கு. சரி, நான் சீக்கிரமா வந்துடுறேன். போன் கொஞ்சம் விக்ரம்கிட்ட கொடுக்குறீங்களா? தோ கொடுக்குறேன். விக்ரம், இந்தா உனக்கு தான் கால். வினய் அங்கிள் பேசுறாரு. தேன்மொழி, ஒரு நிமிஷம். விக்ரம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தெல்லாம் அங்கிள் கிட்ட சொல்லிடாத, சரியா? தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு.
ஹலோ தேன்மொழி, ஹலோ. இங்க இங்க மாட்டுங்க. ஓகேமா. ஸ்டோர் ரூம்ல சுத்தியெல்லாம் ஆணியெல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு ஓகேமா. விக்ரம் என் செல்லம் எப்படி இருக்கான் பாரு, அப்படியே அவன் அப்பா மாதிரி. உன்ன இந்த பாட்டி கூட வச்சுக்கணும் தாண்டா ஆசை. என்ன பண்றது, விதி விளையாடுதே. பரவாயில்ல, இந்த கெட்ட நேரம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாற போகுது. மித்ரா மனசு மாறி நீ இந்த வீட்டுக்கு வரதான் போற. அப்ப இந்த பாட்டியோட ஆசையெல்லாம் நிறைவேறதான் போகுது. அதுல இருந்து ஒரு ஆணி எடுத்து அதுல அடிங்க. இந்த இடத்துலயாமா? ஆமா. பத்திரமா மாட்டுங்க. ஓகேமா, கொடுங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆணி லூசா உங்களால மாட்ட முடியாதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் பேர போட்டோவை என் கண்ணு முன்னாடியே இப்படி உடைச்சிட்டீங்களே. ஐயோ ஆண்டவா. ஆணி கலண்டு கீழே விழுந்துருச்சுமா. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு போட்டோ கூட ஒழுங்கா மாட்ட தெரியல. உங்களை எல்லாம் வேலையில வச்சிருக்கேன் பாருங்க. இந்த விஷயம் வினைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவான். போங்க, போய் கண்ணாடியை மாத்தி எடுத்துட்டு வாங்க. போங்க. 5 நிமிஷத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துடுறேம்மா. கொடுங்க. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா என் கண்ணு முன்னாடி விக்ரம் போட்டோ கீழே விழுந்து உடையுதே. வினை வேற கெட்ட கனவு கண்டதா ஃபீல் பண்ணா. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா விக்ரமுக்கு ஏதோ ஆபத்து வர போற மாதிரி இருக்கு. என்னமோ அபசகுணமா இருக்கு. செக்யூரிட்டி. சுமார் மறுபடியும் சாரி. ஹலோ அருண், செக்யூரிட்டி. என்ன சார், அதான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் சொல்லணுமா? என்ன மறுபடியும் சொல்லணுமா? எழுந்துருங்க, முதல்ல எழுந்துருங்க. கனவா? இவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டு இருக்க, கதவை திறக்காம தூங்கிட்டு இருக்கீங்க. சாரி சார், ராத்திரி சரியா தூங்கலையா, அதான் உட்கார்ந்ததுமே கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். செக்யூரிட்டினா கண்ணை திறந்து வேலை பார்க்கணும், கண்ணை மூடி தூங்க கூடாது. ஏற்கனவே உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. உங்ககிட்ட அவ்வளவு சொல்லியும் வினய்க்கு போன் பண்ணி விக்ரம பேச வச்சிருக்கீங்க. ஐயோ அக்கா, கஸ்டமர் கேர் கால். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி வேலையை விட்டு தூக்கிடும் பாத்துக்குங்க. என்ன இவன் போனை கட் பண்றான்? போனை கட் பண்ற அளவுக்கு அவ அங்க என்ன வேலை பாக்குறான்? போன் பண்ணட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். தொப்பி எப்படிங்க? இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். கேட்ட தரங்க. அம்மா, அம்மா, அம்மா. யாரு? வணக்கம் சார். வணக்கம். அம்மா இல்லீங்களா? அம்மா கோயில் போயிருக்காங்க சார். நீங்க? நான் கோவில்ல ஹோமம் பண்ற சாஸ்திரி. அம்மா ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆயுஷ் ஹோமமா? சகுனம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அலட்சியம் வேண்டாம். இது சாதாரண ஹோமம் இல்ல, ஆயுஷ ஹோமம். சின்ன பையன்னு சொன்னாங்க, தீர்க்காயுஷா இருக்கணும் இல்லையா?
லேட் பண்ணாம நாளைக்கே பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிருங்கோ. இந்தாங்கோ, இதுல இருக்க பொருள் எல்லாம் ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருங்கோ. அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்ப நான் வரேன். இரு ஒரு நிமிஷம். என்ன ஹோமம் சொன்னீங்க? ஆயுஷ ஹோமம்பா. ஆயுள் கெட்டியா இருக்கிறதுக்காக பண்றது. அதெல்லாம் சரி, இப்ப இது யாருக்காக பண்ணணும்? ஏதோ சின்ன பையன் வேற சொன்னீங்க. என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குறீங்களே? நீங்க வாசுகி அம்மா பையன் தானே? ஆமா. அப்போ உங்களோட பையனுக்கு தான் ஆயுஷ ஹோமம். அதிகாலையில அம்மா தான் போன் பண்ணி உங்களுக்கு ஏதோ துர்சொப்பனம் வந்தது மாதிரியும், உங்க பையனுடைய போட்டோ ஏதோ கீழே விழுந்து உடைஞ்ச மாதிரியும், பையன் உயிருக்கு ஆபத்தோன்னு பயந்து ஆயுஷம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் அம்மா வந்தா உங்ககிட்ட சொல்ல வரேன் தம்பி. அவ மேல கை வைக்காம அந்த பையனை மட்டும் நான் சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிடுங்க. அப்பதான் அந்த மித்ராவை ஏன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அவ யாரு, அவ எங்க இருந்து வந்திருக்கா, அவ பிளான் என்னங்கறதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். வாடா. சரிண்ணே. போங்க போங்க போங்க. மயக்கத்துல தான் இருக்கா. பயப்படாம அந்த பொடின்னு தூக்கு தூக்கு. அவ மயக்கத்துல தான்டா இருக்கா. அவளால நம்ம கூட போராட முடியாதுடா. போய் தூக்குடா. ஓகேண்ணா. இத பாருங்க, இந்த பையில தூக்குனது மித்ராவுக்கு தெரியாதுல்ல. அவ மயக்கத்துல தானே இருக்கா. மேடம், அவ முரட்டு மயக்கத்துல இருக்கா. அடிச்சிருப்பா கூட எழுந்திருக்க மாட்டா. நீங்க பயப்படாதீங்க. அப்பா ரொம்ப நல்லதுப்பா. இத பாருங்க, நீங்க சீக்கிரமா இந்த பையனை தூக்கிட்டு கிளம்புங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த பையன் ரொம்ப பத்திரம். உடம்பு சரியில்லாத பையன் வேற. நான் தகவல் சொல்ற வரைக்கும் நீங்க எங்கேயுமே இவனை விட்டுடாதீங்க. விக்ரம், விக்ரம், இவனை வச்சுதான் பல காரியங்களை நான் சாதிக்கணும். மேடம், எத்தனை வாட்டி மேடம் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சரிப்பா சரிப்பா, கோச்சுக்காத. இந்த பையனை மட்டும் பத்திரமா பாத்துக்க. சொல்லு. கரெக்டாவா? நான் வரும்போது ஷார்ப்பா மணி 2 o'clock இருக்கும். அப்போ நீ நல்ல தூக்கத்துல இருந்த. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் எழுப்பல. என்ன மாப்பிள்ள, 2 மணிக்கு நான் கார்த்திக் சார் வீட்டுல டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எப்படி என்ன நீ இங்க பாத்துருக்க முடியும்? மாம்சு, நாங்க வந்தையா, நான் வரும்போது சேர்ல நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆமா மாப்பிள்ள, என்னன்னே தெரியல,
திடீர்னு பயங்கர தூக்கமா வந்ததா தூங்கிட்டேன். நல்ல வேலை கார்த்திக் சார் பார்க்கல. காரமா மிச்சர் சாப்பிட்டு இருப்பார் போல இருக்கு. நேற்று இருந்து என்கிட்ட காரமா பேசிட்டு இருந்தார். நான் தூங்கிட்டு இருந்ததை பார்த்துருந்தாரு. அவ்வளோதான் கழுவி ஊத்திருப்பாரு. ஆமா, நீ அந்த நேரத்துக்கு அங்கத்துக்கு வந்த? மாம்ச விக்ரமுக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அங்க விக்ரம் ஒரு 4 தடி எனக்கு தூக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. மாப்ள, நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த புண்ணாக்கு மட்டும் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ஆளை வச்சு விக்ரம கடத்துற வேலையெல்லாம். எனக்கு கூட திடீர்னு தூக்கமா வந்தது. என்னடா சரக்கே அடிக்காம தூக்கம் வருதுன்னு பார்த்தேன். அவதான் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ கலந்துருப்பான்னு நினைக்கிறேன். சே, நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது இல்ல மாப்ள. சரி, அதெல்லாம் நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஆமா மாப்ள, விக்ரம்க்கு ஏதோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு உனக்கு உள் மனசு சொல்லிச்சுன்னு சொன்னேன்ல. அப்போ விக்ரமுக்கு உடம்புக்கு சரியில்லாம போக போகுதுன்னு உனக்கும் உள் மனசு ஏன் சொல்லல? யோ, என்ன சொன்ன? விக்ரமுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, வாய் தவறி உளறிட்டோமோ. ஆமா மாப்ள, அது விக்ரமுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்களா. அங்க டாக்டர் விக்ரம செக் பண்ணிட்டு ஹார்ட்ல ஏதோ பிளட்டு அது என்னமோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க மாப்ள. யோ லூசு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இதே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல நடிச்சு. சொல்லியிருப்பேன் மாப்ள, நான் மித்ரா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. யோ, உன்னை அவ சொல்றதை கேட்கறதுக்கா நான் அங்க இருந்து சொன்னேன்? அதுல மாப்ள அவ சொல்றா. அப்ப நான் எப்படி நான் என்ன? சரி, அதெல்லாம் விடு. டியூட்டிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். நான் டியூட்டிக்கு போகணும். சரி, உன்னதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே, நீ எங்க வர? அட, அதெல்லாம் அங்க போய் பேசி சமாளிச்சு வேலை வாங்கிக்கலாம்யா. நீ கிளம்பு போ. அம்மா, அவ யாரு? அந்த பொடியனோட அப்பன் தானே? அப்பனா? டேய், அந்த பையலே அப்பன் பேர் தெரியாத அனாதை பையன். இல்ல மேடம், அந்த ஆளை அடிச்சடியா பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. என்ன வளர்றீங்க? எங்க வீட்ல இருந்தவனே எனக்கு தெரியாதா? உங்களை அடிச்சவன் 1 மாசமா எங்க வீட்ல தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தான். டிரைவர் வேலையா? காமெடி பண்ணாதீங்க மேடம். அவனை பார்த்தா டிரைவர் மாதிரியா தெரியுது? அவன் ஆளையும் அவன் வந்த தோரணையும் பார்த்தா ஏதோ பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான். இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காருக்கு அவன் ஓனர் இல்ல, டிரைவர். ஏன் மேடம், ஒரு டிரைவருக்கும் ஒரு ஓனருக்கும் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு? அவன் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸையும் கார்ல வந்து இறங்கினத பார்த்தா அவன்லாம் பெரிய இடத்து பையன் மாதிரி தான் தெரியறான். அது மட்டும் இல்ல, அவன் வந்தது ஏதோ யதார்த்தமாலாம் வரல. நாம அந்த பையனை கடத்த போறன்றத தெரிஞ்சுதான் வந்திருக்கான். எனக்கு என்னமோ அந்த பையனுக்கும் அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு மேடம். நீங்க முதல்ல கனெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த பொடியை நம்மளால தொடவே முடியாது. யாரு வந்தாலும் கொன்னு போட்டுருன்ற வெறியில இருக்கான். இவனுங்க இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது. எனக்கு கூட அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாவே இருந்தது. அந்த மித்ரா, விக்ரம், அந்த டிரைவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பொழியறத பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் தோணுது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாருங்க. விக்ரமையும் தானியாவையும் கூட்டிட்டு போங்க. விக்ரம், இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நம்ம எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், சரியா? சரிங்க சார். வா விக்ரம், போலாம். வினய் அங்கிள், நீங்க போயிடாதீங்க, சரியா? நான் உங்களை ஈவினிங் வந்து பாப்பேன். நீங்க எங்கதான் இருக்கணும். சரிங்களா அங்கிள்? பாய். ஸ்கூலுக்கு போடா. பாய், எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். வா தானியா. வாங்க. வா விக்ரம். பாய். அங்கிள், நீங்க
நான் போயிட்டு வரேன் அங்கிள். பாய். பாய். சார் இது இல்ல வினய், நான் நல்லாவே யோசிச்சுட்டேன். நீங்க வேற இடம் பார்த்து வேலைக்கு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, போங்க. ஏன் தான் மாமா இப்படி இருக்காரோ? மித்ரா, எல்லாம் ரெடியாம்மா? இதோ ரெடிமா, இதோ வந்துட்டேன். போதும். மித்ரா, தேனங்கம்மா, அவளை கூப்பிட்டியா? நான் அவளை கூப்பிட்டமா, பின்னாடியே வரேன்னா காணோம். நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். மித்ரா இருங்க, வர வர அவ போக்கே சரியில்லைம்மா. எல்லாத்துக்கும் அலட்சியம், எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கா. நீங்க இருங்க. தேனு, தேனு. வரேன். என்ன சொல்லுங்க. டைம்க்கு லஞ்ச் எடுத்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? பாவம் மித்ரா, ஒவ்வொரு தரையும் உன்னை வந்து கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாங்களா? உக்காரு. போன கீழே வை முதல்ல, சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் போன். தேனு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்போ? என்ன புரியல? என்ன புரியலனா? சாப்பிடும் போது கவனம் சாப்பாட்டுல தானே இருக்கணும், அதை விட்டு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. இத பாரு தேனு, ஒழுங்கா தேவையில்லாத யோசனை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாப்பிடுற வழிய பாரு. ஏன் மாமா உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? தேனு என்னாச்சு? அக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா. ஏன் மாமா, நாங்க எல்லாருமே நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணுமா? இத பாரு தேனு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? எனக்கு நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க தான் வர வர யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க சும்மா இருங்கக்கா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய், என்னடி இது? இது என்ன சாப்பிடுற இடமா இல்ல சந்தை கடையா? என்னமோ மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தேனு, கார்த்திக், ரெண்டு பேரும் அமைதியா சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடே வேண்டாம். தேனு, ஆனா ஒண்ணு, நீங்க மனசுல இவ்ளோ ஈகோ வச்சுக்கிட்டு வீணா இனிமே வினய பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. அவரால இங்க பிரச்சனை இல்ல மாமா, எல்லா பிரச்சனையும் உங்களாலதான், உங்க ஈகோவாலதான். என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே போற? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசுறான்னு பார்த்தா ஏதோ ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. என்ன சார், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவ ஏதோ சின்ன பொண்ணு. தேனு, நீ அமைதியா இரு. கார்த்திக், நீ உட்காருப்பா. நீ என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஹலோ, ஆமா, நான் விக்ரமோட அம்மா தான் பேசுறேன். அப்படியா? எப்போ? ஐயோ, இருங்க, நான் உடனே அங்க வரேன். மித்ரா, என்னாச்சுமா? அம்மா, விக்ரம் ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. அவன் ஸ்கூல்ல மயங்கி விழுந்துட்டானா. என்னது, மயங்கி விழுந்துட்டானா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாமா, குழந்தை. ஐயோ,
மித்ரா அழாதீங்க மித்ரா, சீக்கிரம் போய் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வாங்க மித்ரா வாங்க. போமா. ஐயோ கடவுளே, பாவம் அந்த குழந்தை ஏன்பா இப்படி சோதிக்கிற? இந்த விக்ரம் பயலுக்கு அந்த வினய் வீட்டை விட்டு போன உடனேயே உடம்பு சரியில்லாம போகுது. எப்போ அந்த வினய் வீட்டுக்கு வந்தானோ அப்பத்துல இருந்து அந்த விக்ரம் நல்லா இருக்கான். இதெல்லாம் என்னவா இருக்கும்? விக்ரமுக்கு ஒண்ணுனா வினய் துடிச்சு போறதும், வினயோட சட்டைய புடிச்சா அந்த விக்ரம் அழுது புலம்புறதும். ஐயோ, இதெல்லாம் எங்கேயோ இடிக்குதே. எப்படி ரத்த சம்பந்தம் இல்லாம நடக்கும்? இருக்கு, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. ச்சே, இருந்த ஒரு ஆதாரமும் அந்த மொபைலோடயே போயிடுச்சு. இப்ப எப்படி இத நான் கண்டுபிடிக்கிறது? இவங்க எல்லாரும் கூட்டுன்னு நல்லாவே தெரியுது. ஆனா யார் யாருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஏதோ தப்பாவே இருக்கே. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கண்டுபிடிக்கிறேன். இந்த நாகு யாருன்னு காட்டுறேன் உங்க எல்லாருக்கும். ஹாய், ஷாப்பிங்கா? சாப்பிட்டு முடிச்சாதான். இப்ப நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாருங்க மித்ரம்மா. இந்தா விக்ரம். விக்ரம், ஏன் சைலண்டா இருக்க? நீ ஷாப்பிங் வரல? இல்ல மம்மி, என்ன வினயக்கு கிரவுண்டுக்கு விளையாட கூட்டிட்டு போற சொல்லிருக்காங்க. சரி, சாப்பிட்டு போலாம். இந்தா. எனக்கு பசிக்கலையே. முழுசா 3 வாய் கூட வைக்கல, என்ன விளையாடுறியா? இப்படி அலும்பு பண்ணாம சாப்பிடு விக்ரம். இந்தா, உடம்பு வேற சரியில்லைல்ல. இந்தா கொஞ்சம் விக்ரம்மா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ஷாப்பிங்க்கு ரெடி ஆகுறேன். இந்தா விக்ரம், அவ சமத்தா சாப்பிட்டு போயிட்டா பத்தியா? நீ சாப்பிடு. இந்தா. விக்ரம், சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? அவன் எங்க சாப்பிடுறான்? சாப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன விக்ரம், என்னாச்சு? ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பிடிக்கல அங்கிள். சரி, அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நான் ஊட்டி விடட்டுமா? ஐ, ஊட்டி விடுங்க அங்கிள். டேய், நான் கேட்டப்போ பசிக்கலன்னு சொன்ன, இப்ப என்னடா? அப்ப நீ ஊட்டி விட்ட, இப்ப என்ன அங்கிள் ஊட்டி விடுறாங்க. குடுமா. குட் பாய். வினய் அங்கிள், சொல்லுங்க விக்ரம். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸ். இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐ, ஜாலி. ஆமா, ஏன் ஓவரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்? சந்தோஷமா இருக்கியா மாப்பிள? எப்போ இந்த பாவக்கா கடிச்ச மாதிரி கடுகடுன்னு இருப்ப, இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கியே. ஏன்? வை சோ ஹாப்பி? ஆமாம் சார், நானு அப்படியே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அதே தான் மாப்பிள நானும் சொன்னேன். ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. மாம் சார், எல்லாம் என் பையன் விக்ரம் இருக்கான்ல, அவனால தான்யா. நீ எந்த அளவுக்கு ஹாப்பி ஆகிற அளவுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னானா? செஞ்சாயா? செஞ்சான்னா
நெட்ல பார்த்து ஏதாவது ஐஸ்கிரீம் கேக்குன்னு செஞ்சு கொடுத்தானா? யோ லூஸ் மாம்ஸ், என் பையன் விக்ரம் இருக்கான்ல, அது அவனுக்கு அவனோட அப்பாவை, அதாவது என்ன ஒருத்தி கழுத்தை பிடிச்சி வெளியில தரன்னு இழுத்துட்டு வரும்போது அவனுக்கு வந்துச்சு பாரியா கோவம். இவ்ளோ ஏன் மித்ராவே ஷாக் ஆயிட்டானா பாரு. பின்ன இருக்காத மாப்ள, ரத்த அப்பா மேல கை வச்சு எந்த மகனுக்கு தான் கோபம் வராம இருக்கும். இதுதான் ரத்த சொந்தங்கிறது. கோபம் வந்துருச்சு, பொங்கி எழுந்துட்டான். இருந்தாலும் என் குட்டி மாப்பிள கிரேட். யோ மாம்ஸ், இப்ப நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? ஒரு 10-20 வரைக்கும் என்னென்னமோ சொன்ன மாப்ள. திடீர்னு கேட்டா என்னன்னு சொல்றது? இல்லையா, அது ரத்த பந்தம் ரத்த சொந்தம்னு எதை சொன்னியே? ரத்த சொந்தம்னா அதான் மாப்ள, பத்தப்ப மேல கை வச்ச உடனே பையனுக்கு கோவம் வந்துச்சு, அதுக்கு பேர் தான் ரத்த சொந்தம். ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? நெட்ல சர்ச் பண்ணி பார்த்து சொல்லிட்டா? மாம்ஸ் சொல்லு. இங்க பாரு, விக்ரம்க்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சதுனால அப்படி சொன்னியா, இல்ல விக்ரம் அப்படி நடந்துகிட்டனால இந்த வார்த்தை உனக்கு வந்துச்சா? யோ சொல்லு மாம்ஸ். மாப்ள, நீ தான் அவன் அப்பாங்கறனாலே அப்படி சொன்ன, அவன் அப்படி நடந்துகிட்டதாலையும் அப்படி சொன்ன. இப்ப எதுக்கு இடக்கு முடக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லையா, விக்ரம் அந்த நாகலட்சுமி அம்மா அடிக்க போகும்போது அந்த அம்மா எங்க 2 பேருமே மாறி மாறி பாத்துச்சியா? இப்போ நீ கேட்டல ஒரு கேள்வி, இந்த ரத்த சொந்தம்னு, அது அந்த நாகோட கண்ணுல இருக்கிற மாதிரி இருந்துச்சியா? கன்ஃபார்ம் மாம்ஸ். இதோ வரேன் தானியா. என்ன தானியா, ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் டாடி. எப்பவுமே இதே மாதிரி குட் கேர்லா இருக்கணும், சரியா? அம்மா ஐயோ, என்ன தேனு இன்னைக்கு மேக்கப் கெட்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு காலேஜ்ல ஃபேர்வெல் டே மாமா. இனிமே கிளாஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். அதனாலதான் இந்த Dress. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? சூப்பர், வேற லெவல்ல இருக்க. பசங்க எல்லாம் உன்னை பார்த்தாங்கன்னு வையே, அவனுங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். மாமா, நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? நிஜமாதான் சொல்றேன் தேனு. நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. நீங்க சொல்லுங்கம்மா. கார்த்திக் சரியாதான் சொல்றாமா. உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்யூ பாட்டி. உன்னை இன்னைக்குதான் காலேஜ்ல சேர்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாரு 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. காலம் எவ்வளவு வேகமா போகுது பாரு. வாடா. தேனு, இன்னைக்கு என்ன காலேஜ் லீவா? காஸ்டியூம் எல்லாம் வேற லெவல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இல்லக்கா, காலேஜ்ல எனக்கு ஃபேர்வெல் டே, அதனாலதான். அப்படியா? சூப்பர் சூப்பர். காலேஜ்ல இன்னைக்கு நீதான் ஹீரோயின். அக்கா தேனு, இந்த Dress உனக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ தானியா. எல்லாருக்கும் தேங்க்யூ. விக்ரம், எல்லாரும் அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நீ ஒண்ணுமே சொல்லல. அக்கா எப்படி இருக்க? அழகா இருக்கேனா? என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? சொல்லு, அக்கா எப்படி இருக்க பாக்குறதுக்கு? உண்மையை சொல்லணும்னா உன் அழகுல நான் மயங்கிட்டேன் தேனு.
மித்ரா, என்னம்மா அது? நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க? உன்னை யாருமா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? யாரும் சொல்லலம்மா, நானா தான் பண்றேன். நீயே தான் பண்ற. அததான் நானும் கேக்குறேன். நீ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, மீனாட்சி எங்க போனா? அவளை பண்ண சொல்ல வேண்டியதானே? மீனாட்சி அக்கா 4 நாளைக்கு லீவ் போட்டிருக்காங்கம்மா. 4 நாளுங்கிற எதுக்கு? ஏதோ வைரல் ஃபீவராமா, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருன்னு லீவ் போட்டுட்டாங்க. அவங்க மறுபடியும் வேலைக்கு வர வரைக்கும் இப்படியே போட்டு வச்சிருக்க முடியாது இல்லம்மா, அதான் நானே பண்ணிட்டேன். இத நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்கலாம்ல, நான் வேற யாராவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்கம்மா. அதான் நானே பண்ணிட்டேன்ல. இன்னும் ஒரு ரூம் தான் இருக்கு, அதையும் பண்ணி முடிச்சிட்டேன்னா பினிஷ்ட், முடிஞ்சது. என்னமோம்மா, நீ உன்னை ரொம்ப வருத்திக்கிறேன்னு எனக்கு தோணுது. இதுல என்னம்மா இருக்கு? நம்ம வீட்டை நாம தானே சுத்தமா வச்சுக்கணும். நீ ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டியே. சரி பண்ணு. சரி செய். அம்மா, 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 குளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் கூப்பிடுறது கேட்கல. அதுவும் நல்லதுதான், அவங்க வரதுக்குள்ள மாப் போட்டு போயிடலாம். அம்மா, என்னாச்சு மித்ரா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? சாரிமா, நீங்க டக்குன்னு கூப்பிட்டதும். சொல்லுங்கம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன வாசலையே பாத்துட்டு நிக்கிற? யாரையாவது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கே என்ன? இல்லம்மா, அது மழை வர மாதிரி இருந்துச்சு, அதான் வருதான்னு. சரிம்மா. நீங்க என்ன விஷயமாமா கூப்பிட்டீங்க? ஏதாவது வேணுமாமா? ஆமாம்மா. ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. மித்ரா, நாம நாடி ஜோசியம் பாக்குறவர்கிட்ட போயிட்டு வந்துடலாமாமா? அப்புறம் பசங்க வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும், அப்புறம் போக முடியாது. நீ வேற ரொம்ப பிஸி ஆயிடுவ. நாடி ஜோசியமா? புரியலையேமா. ஆமா மித்ரா, நம்ம தேனுக்கு தான் நாடி ஜோசியம் பார்க்கணும். அவ பிறந்ததுல இருந்து அவளுக்கு ஜாதகம்னு எதுவுமே எழுதவே இல்ல. அவ பிறந்த நேரத்தையும் நம்ம குறிச்சு வைக்காம விட்டாச்சு. இப்ப வயசு பொண்ணும் ஆயிட்டா. நாளைக்கு ஒரு கல்யாண காட்சி நடந்ததுன்னா ஜாதகம் முக்கியம் இல்லையா? அதனாலதான் நாம போயிட்டு அவளுக்கு ஒரு ஜாதகத்தை குறிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா, ஆனா அதுக்கு தேனு வரணும்ல, அவ இல்லாம எப்படி? அட, நாடி ஜோசியம் பாக்குறதுக்கெல்லாம் அவ வரணும்ன்ற அவசியமே கிடையாது. அவளோட பெருவரல் ரேகை இருந்தாலே போதும். ஏதோ இந்த ஏடெல்லாம் எடுத்து பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அவளோட அப்பா அம்மா பேர் இருந்து குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே அந்த ஜோசியர் புட்டு புட்டு சொல்லிடுவாராம். இத பாரு, தேனோட கைரேகை எல்லாம் இருக்கு. இது போதும். அட கடவுளே, அப்போ விக்ரமோட ரேகைய வச்சு வினய் தான் அவனோட அப்பான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த அம்மா விக்ரமோட கைரேகையை எடுத்துட்டு போயிருக்காங்களா?
போச்சு, மொத்தமா மாட்ட போறோம். இதை எப்படியாவது வினய் கிட்ட சொல்லியே ஆகணுமே. என்ன மித்ரா, போலாமா நம்ம? மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பிடம் சரியில்லையாம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ நாம அந்த நாடி ஜோசியரை பார்க்க போலாமா? போலாமா? அட, இந்த தம்பியே வந்துருச்சே. சொல்லுங்கம்மா. இல்லப்பா, நாம நாடு ஜோசியரை பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? போலாமா? ஒர்க்லாம் எதுவும் இல்லம்மா, போலாம். மித்ராக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா? மித்ரா, என்னாச்சு? பாவம் அந்த குழந்தை. நீங்க கொஞ்சம் பொறுங்க, நான் பார்த்து சொல்றேன். இருங்க. நாகலட்சுமி அம்மா, விக்ரம் கைரேகையை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அடடே, இது தெய்வ பார்வை உள்ள ரேகையாச்சே. இந்த ரேகை உள்ளவன் ராஜயோகம் உள்ளவனாதான் இருப்பான். இருங்கம்மா, இதுக்கான ஓலை இருக்கான்னு நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். இருங்கம்மா, வரேன். ஆமா, பெரிய தெய்வ பார்வை. அவனுக்கெல்லாம் போய் பில்டப் கொடுத்துக்கிட்டு, அவனே ஒரு வேலைக்காரியோட பையன். அவன் பெரிய ராஜயோகக்காரன். ராஜயோகம். நாகலட்சுமி அம்மாக்கு என் மேலயும் விக்ரம் மேலயும் அப்படி என்னதான் கோவமோ? சும்மா எங்களையே இப்படி பெருச்சாலி மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. பாவம், இப்போ வினயையும் விட்டு வைக்கல. அவங்க இதெல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னு சுத்தமா புரியல. இதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போதோ? மித்ரா, என்னம்மா ஒரு மாதிரியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். இல்லையே, நீ வீட்லயும் ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்த. இப்ப இங்கேயும் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? டாக்டர்கிட்ட போலாமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தண்ணியில நின்னு வீட்ல மாப் போட்டேன்லம்மா, அதான் லைட்டா தலைவலிக்கிற மாதிரியே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா. அதான பார்த்தேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வேலையெல்லாம் செய்யாத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. நீ எங்க கேக்குற? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத என்ன? சரிங்கம்மா. இத பாரு, பேசாம போய் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. என்னாச்சு மித்ராக்கு? ஏன் ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கா? அம்மா, எங்க போனாங்க? மித்ரா, மித்ரா, என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணும்? எங்க போனாங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, அம்மாக்கு போன் பண்ணி பாப்போம். என்ன மாப்ள, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? வீட்ல வேற யாரும் இல்ல? அத்தை, நானும் அதை தான் பாத்துட்டு இருக்கேன். வீட்டுல யாருமே இல்ல, எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா, எங்க போயிருப்பாங்க? என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலையே. அது சரி, நீங்க எங்க தனியா போயிட்டு வரீங்க? அதுவா மாப்ள? என்னத்த, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, நானு கோயிலுக்கு போயிட்டு வரேன்.
இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, அதான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, நெத்தியில திருநீர் குங்குமம் எதுவுமே இல்லையே. ஐயோ, என்ன விபூதி இல்லையா? எப்படி? அது ஆட்டோல வந்த மாப்ள, அந்த எதிர்காத்துல விபூதி அழிஞ்சிருச்சு போல. ஓகே ஓகே. அப்பாடா, தப்பிச்சோம். மாப்ள, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் போட்டு தரட்டுமா? இல்ல அத்தை, எனக்கு எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். சரிங்க மாப்ள. மித்ரா, ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னொன்னு எடுத்துக்கிறேன். பாட்டி பாட்டி பாட்டி, உன் வயசுக்கு நீ இப்ப சாப்பிட்ட ஸ்வீட்டே ரொம்ப ஜாஸ்தி பாட்டி. போதும், இதுக்கு மேல நீ சாப்பிட்டாதான் அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். ஒரு நாள் சாப்பிடறதுல ஒன்னும் ஆயிடாது தேனு. இனிப்போ கசப்போ சாப்பிடணும்னு தோணும் போது சாப்பிட்டா உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஆமாமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம்? ஆமாப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானும் மித்ராவும் தேனோட ஜாதகத்தை பாக்குறதுக்கு போயிருந்தோம். இவனுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கான். கல்யாணத்துக்கு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு.